Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். என் அடைக்கலம், என் கோட்டை, my refuge and my fortress. இந்த ரெண்டு காரியங்களும் இன்றைக்கு விளக்குகிறேன். கவனிங்க. அடைக்கலம் புகுகிறது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே அதிலிருந்து தப்பித்து காக்கப்படுவதற்கு வழி என்று வார்த்தையை நம்பி ஓடுகிறோமே, அதுதான் அடைக்கலம் புகுகிறது. ஃபோர்ட்ரஸ், கோட்டை. அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்வேன். கோட்டை என்று சொன்னால் அரணிப்பான இடம். அந்த பாதுகாப்பான அரணிப்பான இடத்திற்கு பின்னால் நின்று கொண்டு எதிரியை தாக்குகிற இடம். It is a place of protection from which you attack the enemy. That is fortress. கோட்டை என்று சொன்னால் பாதுகாப்பான அரணிப்பான ஒரு இடம். அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு என்ன பண்றோம்? அங்க போய் ஒளிஞ்சிட்டு இல்ல, அங்க இருந்து கொண்டு எனிமியை, விரோதியை தாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பான அரணிப்பான இடம் என்ன? கவனிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் பாருங்கள். இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் தான். கோட்டை என்று சொன்னா நம்ம கோட்டையில ஓடி போய் பதுங்குறது இல்ல. கோட்டையில அந்த காலத்துல ஓடி போய் பதுங்கினாங்க, அதனால அந்த மொழிகள் அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்காங்க, என் கோட்டைன்னு சொல்லி. ஆனா கோட்டைன்னு கோட்டையில போய் பதுங்குறோம் கிடையாது. அது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கோட்டை என்ன? இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பான இடம், அரணிப்பான இடம் என்ன? நம்மை பாதுகாக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து நம்முடைய விரோதியை, சாத்தானை மடங்கடிக்க தாக்கக்கூடிய இடம். அது என்ன பார்ப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அல்ல கவனிங்க, மறுபடியும் மறுபடியும் வார்த்தைக்கு தான் வருது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. இந்த 91ஆம் சங்கீதம் போனால் எங்க போனாலும் இதை விட போறது இல்லை. திருப்பி திருப்பி எங்க வர போறோம்? வார்த்தைக்கு தான் வர போறோம். நம்முடைய ரகசிய இடம், மறைவிடம் என்ன? அது கர்த்தருக்குள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதிலே ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய அடைக்கலம் புகிற இடம் என்ன? அது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த தப்பிக்க வேண்டிய வழியை அதிலிருந்து புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், அதுதான் நம்முடைய அடைக்கலம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நல்லா கவனிங்க, ரெண்டு வீடு. ஒன்னு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஒன்னு சரியான அஸ்திபாரம் இல்ல, இன்னொன்று சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்குது. இந்த சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்படாத வீடு, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது? பெரும் மழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து வீட்டின் மேல் மோதுறது. 4 காரியம். பெரும் மழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து வீட்டின் மேல் மோதுறது. 4 காரியம். அதே பாஷை, அதே வார்த்தைகள் அப்படியே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? கல்லின் மேல் வீட்டு கட்டினவனுக்கும். அவனுக்கு என்ன வந்தது? அவனுக்கு லேசா மழை வந்து இல்ல வராம விட்டுச்சுன்னு சொல்லியிருக்கா. அவனு மேல மழையே வரல, அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, அந்த வீட்டை எந்த காற்றுமே வந்து மோதல, எந்த வெள்ளம் மோத வந்து தாக்கலன்னு சொல்லியிருக்கா. கிடையாது. அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? பெருமழை சொரிந்து 25ஆம் வசனம், பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது. இந்த மணலின் மேல்
அதாவது சரியான அஸ்திபாரம் இல்லாமல் கட்டினவனுடைய வீட்டின் மேல் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகள் தான் எங்க வந்தது? சரியான அஸ்திபாரத்தோடு கல்லின் மேல் கட்டினவனுடைய வீட்டு மேலையும் வந்தது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மனுஷருக்கு சாதாரணமாக வருகிற சோதனைகளை அல்லாமல், அதாவது எல்லா மனுஷருக்கும் சாதாரணமா வர்ற சோதனை அல்லாமல் வேறொன்று உங்களுக்கு வருகிறது இல்ல என்றார். எல்லா மனுஷனுக்கு என்ன வருது? அதுதான் வருது. அவனுக்கு மழை அடிக்குதா, நமக்கும் மழை அடிக்குது. அவனுக்கு வெள்ளமா, நமக்கும் வெள்ளம். அவனுக்கு காத்தடிக்குதா, நமக்கும் காத்தடிக்குது. அவன் வீட்டுல மோதுதா, நம்ம வீட்லயும் வந்து மோதுது. என்ன வித்தியாசம்? நம்ம வீட்டுல வரல, அவன் வீட்டுல தான் வந்ததுன்னு அர்த்தமா? கிடையாது. ரெண்டு இடத்துக்கு வந்தது. மனித பிரச்சனைகள், மனுஷன் காண்கிற பிரச்சனைகள். இந்த உலகத்திலே மனுஷனுடைய தீமையான உலகத்திலே வருகிற பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருக்கும் வருகிறது. ஆனா என்ன வித்தியாசம்? அந்த வீடு விழுந்தது, இந்த வீடு நின்னுச்சு. அப்ப நின்ன வீடு ஏன் நின்னுச்சு? கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்படின்னா என்ன? இயேசுவே சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனை கற்பாறையின் மேல் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லுகிறார். ஏன் நின்னுது? இவ்வளவு மனித பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனைகளை தாங்கி, இவ்வளவு காற்றடித்து வீட்டுல மோதி வெள்ளம் வந்து மழை வந்து எல்லாம் வந்த பிறகு ஏன் இந்த வீடு நின்னுச்சு? வசனத்தை கேட்டு அதன்படி செய்ததினாலே நின்றது. விழுந்த வீடு என்ன? ஏன் விழுந்தது? வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாததுனால அவனுடைய வீடு விழுந்தது. அந்த அஸ்திபாரம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில இந்த அஸ்திபாரம் தான் மிகவும் முக்கியமான அஸ்திபாரம். கோட்டை, the fortress is hearing and doing the word of God. கோட்டை என்பது ஒரு ஸ்திரமான, அரணிப்பான, பாதுகாப்பான இடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு விரோதியை தாக்கலாம் நாம். அந்த கோட்டை என்றால் என்ன? சங்கீதம் 91ஆம் அதிகாரத்திலே கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அவன் கோட்டை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்வது எனக்கு கோட்டையை போல இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதன்படி செய்யும் போது அந்த ஸ்ட்ராங் பொசிஷன், அந்த சேஃப்டி பொசிஷன், பாதுகாப்பான ஸ்திரமான இடத்திலே நாம் நிற்கிறோம். விழக்கூடாத இடம், தாக்குதலில் மடிந்து போகக்கூடாத இடம், அரணிப்பான இடம், பாதுகாப்பான இடத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற போது. அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம்? விரோதியை. அப்ப என்ன ஆகுது? அந்த அரணிப்பான இடத்துக்கு பின்னால் நின்றுட்டு உங்களுடைய அம்புகளை எய்யும் போது என்ன ஆகிறது? அவனுடைய அம்பு உங்க மேல பட மாட்டாது, ஆனா உங்களுடைய அம்பு அவனை போய் சேரும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க, இன்னொரு சங்கீதத்தை எடுப்போம். 18ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எப்படி விவரிக்கிறார் பாருங்க கர்த்தரை. இன்னொரு வசனம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30வது 31வது வசனம். அவர்களுடைய கன்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேரையும் ஓட்டுவார்களாம்? 10,000 பேரை. எப்படி? இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்தில் சரீர பிரகாரமாக விரோதிகளை சந்தித்தார்கள். பல தேசங்கள் அவர்களுக்கு எதிராக வந்தது, பல ராஜாக்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். அப்படிப்பட்ட எதிரிகளை சந்தித்தார்கள். அப்பொழுது ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஓட்டினார்கள். ஏன்? அவர்களுடைய தெய்வம் அவர்களை கைவிட்டு விட்டதாம். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது. தங்கள் கன்மலை நம்முடைய கன்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அவங்களே சொல்றாங்களாம், நாங்க நம்பி கன்மலை என்று சொன்னால் நாம் நம்பி இருக்கிற நம்முடைய ஸ்ட்ரெங்க். அவர்களே சொல்றாங்க, அவங்க தெய்வம் போல நம்ம தெய்வம் இல்லப்பா, நம்ம தெய்வம் நம்மள நல்ல நேரத்தில் கைய
விட்டு கழுவிடுது. அவர்களுடைய தெய்வம் அவர்களை கையை கழுவுறது இல்ல, அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து அவர்களுக்கு கோட்டையை போல நின்று அவர்களை பாதுகாத்து அவர்களை முன்னேற செய்கிற தெய்வம். ஆகையால் தான் அவங்க ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஓட்டுகிறார்கள். ஏன்? நம்முடைய தெய்வங்கள் நம்மை கைவிட்டு விடுகின்றன, அவருடைய தெய்வம் அவர்களை கைவிடுகிறது இல்லை என்று யார் சொல்லுகிறதா? ஹலோ, விரோதிகள் சொல்றாங்க. வேதத்தில் இது ஒரு தடவை பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். விரோதிகளின் வாயினால் வந்த விசுவாச வார்த்தைகள். அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு ஒரு தடவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. வேதத்திலிருந்து அவன் சொல்றான் அவங்க தெய்வம் அவங்கள கைவிடாதுன்னு. விசுவாசி என்ன சொல்றாரு? என் தேவன் என்ன கைவிட்டாருங்க. விசுவாசி சொல்ற வார்த்தை இது. ஆனா அவிசுவாசி என்ன சொல்றான்? அவர்கள் தெய்வம் அவங்கள கையை விடவே விடாது. எத்தனை பேர் விசுவாசிகள்? நம்முடைய கண்மலை நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறது கிடையாது. அவங்க தான் பயப்படணும். அவருடைய தேவன் கைவிடுகிற தேவன். நம்முடைய தேவன் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. ஆகையால் தான் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஏன் துரத்துறான்னா அவங்க தெய்வம் எல்லாம் விட்டு ஓடிடுது. பிரச்சனை வரும்போது ஒன்னும் பக்கத்துல நிக்கிறது கிடையாது. நம்ம தேவனும் பிரச்சனை நேரத்துல தான் நமக்கு கோட்டை போல, நம்முடைய அரணை போல அவர் நின்று நம்மை பாதுகாக்கிறார். அவிசுவாசிகள் சொல்றாங்களாம், மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள் சொல்லுறாங்க அவங்க கண்மலை வேற, அது வேற மாதிரி, அது அவர்களை விட்டு போகாது என்று அவர்கள் சொல்லுறாங்க. சங்கீதம் 91, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப நாம் சொல்ல வேண்டும், தேவன் நம்முடைய கோட்டையா இருக்கிறார், நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, நம்மை விட்டு விலகுகிறதில்லை, அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் சொல்லுகிறோம்.